தொடர்ந்து நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப கூட்டத்தில் பங்கு கொள்ளுகிற நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த பட்டிமன்றத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக நல்ல ஒரு கருத்துக்களை கொண்டு வருவதாக இருக்கும். இந்த பட்டிமன்றோட தலைப்பு வந்து வாலிபருடைய பலன். அந்த பலத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. வாலிபருடைய பலன் தேவனுடைய உறவில் இருக்கா, தேவனுடைய ஊழியத்தில் இருக்கா அப்படின்ட்டு நம்மளோட தலைப்பு வச்சுருக்கோம். தேவனுடைய உறவில் தான் அங்கே இருக்குது. ஒப்புறானே சத்தியமா நிச்சயமா உண்மையாக சொல்கிறேன், ஊழியத்தில் கிடையவே கிடையாது, தேவனுடைய உறவில் தான் இருக்குது அப்படின்ட்டு சாதிச்சு பேசுறதுக்காக ஒரு பக்கம் இந்த குழுவினரும், இன்னொரு பக்கம் வந்து ஏங்க ஊழியெல்லாம் முக்கியம், நாங்கள் உறவு தாங்க முக்கியம் அப்படின்ட்டு பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஊழியத்தை பற்றி பேச வந்திருக்காங்க, இல்லை உறவை பற்றி பேச வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நான் வந்து இந்த பக்கம் உறவு இந்த பக்கம் ஊழியன்னு எழுதி வச்சுருக்கேன். தலைகளாக மாற்றி வைக்கிறோம், எனக்கு ஒன்றும் புரியல. உறவு, தேவனுடைய உறவு தான் முக்கியம், ஊழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊழியெல்லாம் வந்து ரெண்டாவது தான், உறவு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு சாதிச்சு பேசுறதுக்காக இந்த குழுவினர் வந்திருக்காங்க. இந்த குழுவினரில் ஊழியத்தை பற்றி பேச போகிற நபர்களோட உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஊழியத்தை பற்றி பேச போகிற டீம் வந்து சுகந்தன் அணியினர். இன்னொரு பக்கம் உறவை பற்றி பேச போகிறது ஜபராஜ் அணியினர். ரொம்ப நேரமாக நோட்ஸ் எடுக்காதீங்க பிரதர், இருக்கிறத மறந்து போவீங்க, சரியா? இங்கே நீங்கள் பேச தான் வந்திருக்கீங்க, நோட்ஸ் எடுக்கிறதுக்குல. சுகந்தன் அணியில் இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பிரதர் சுகந்தன் கொஞ்சம் சின்ன நல்லாயிருக்கும். பிரதர் சுகந்தன் இவங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வாலிப கூட்டத்தில் தொடர்ந்து வருவார், நல்லா ஜெல் எடுப்பார், உற்சாகமாக எல்லாத்தையும் உற்சாகமாக செய்கிற ஒரு நபர். தம்பி அந்த ஸ்டேஜ் அங்கே வைப்பா. அப்புறம் வந்து பிரதர் ராஜேஷ், நீங்கள் உட்காரு. இவங்க வந்து எல்லாருடைய ஊழியத்திலையும் எல்லா ஊழியத்திலும் எல்லா ப்ரேயர்லையும் உற்சாகமாக கலந்து கொள்கிற நபர். பிரதர் சிஸ்டர் சௌந்தர்யா, இவங்க சுட்டித்தனமாக இருப்பாங்க, ஆனால் பேசுறதுலாம் பார்த்தா பக்காவாக பேசுவாங்க. என்ன இப்படி பேச போகிறோம் நம்ம பார்ப்போம். உட்காந்து சிஸ்டர். உறவு அணியிலேருந்து பிரதர் ஜபராஜ், இவர் எப்போ வருவார் எப்படி வருவார்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் எப்பயாச்சும் கண்டிப்பாக வந்துடுவார். திடீர்னு 3 மாதம் இருப்பார், திடீர்னு 3 மாதம் இருக்க மாட்டார். ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன், நல்லா பேசுகிற ஒரு மனுஷன். யூத் சர்வீஸுக்கு அப்பப்போ வருவார், அப்பப்போ இருக்க மாட்டார், நல்லா பேசுவார். உட்காருங்க. அவங்க அணியில் இருக்க இன்னொருத்தர் வந்து சரண்யா, சிஸ்டர் சரண்யா. இவங்களும் வந்து அசோக் நகர் ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க, இவங்களும் நல்லா பேசுவாங்க. அர்ச்சனா, சிஸ்டர் அர்ச்சனா. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா 2 பேரும் ஒரே ஏரியா தான், அதனால் எப்படி பேச போகிறோம் பார்ப்போம். முதல்ல ஊழியம் தான் முக்கியம் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறது வந்து பிரதர் ராஜேஷ். இங்கு அமர்ந்திருக்கும் சபை இங்கு அமர்ந்திருக்கும் சிஏ வாலிபர் அவர்களுக்கும் மற்றும் உடன் ஊழியர்கள் அவர்களுக்கும் நடுவர் அவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு வாலிபருடைய பலன், ஊழியமா உறவா, அதை பற்றி நான் பேச போகிறேன். நான் எடுத்த டாபிக் வந்து ஊழியம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஊழியம் செய்யும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஊழியம் செய்யும்படி இந்த பூமிக்கு வந்ததுனால தான் பிதாவோடு என்ன பண்ணார், உறவு கொண்டார். அப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் அவர் பிதாவோடு என்ன பண்ணார், உறவு கொண்டார். அப்போ முதலாவது என்னது, ஊழியம். நான் பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, என் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்காக சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவது எது முக்கியம்னா ஊழியம் தான் முக்கியம். இப்போ அந்த அணியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா உறவு தான் முக்கியன்றாங்க. உறவுன்றீங்களே, அப்போ யாரு கூட நீங்க உறவு வைக்க முடியும்? அப்போ அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, உறவன் சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்களா, பதில் சொல்லட்டும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தேவனோடு ஒருவர் இருக்கும். சரி, அப்புறம்
டாபிக்கே அதானப்பா, தேவனோட உறவா இல்லையா? நீ டாபிக் விட்டு அப்புறம் நான் எங்க போறது? அப்புறம் அவங்க சரி, அவங்க தேவனோட உறவு கொண்டு சொன்னாங்க. சரி, அதை நான் பாராட்டேன். ஆனால் முதலாவது இப்போ உறவு கொண்டா சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபரில் போய் ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூடும்போது, ஐயோ நான் இன்னும் பரிசுத்தத்தில் சரியில்லை, நான் ஜபத்தில் சரியில்லை, நான் சரியாக வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் முதலாவது தேவனோட உறவில் சரியாக வரேன், பின்பு ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 வயசு ஆகிடும், அப்போது ஊழியத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ வாலிபராக இருக்கக்கூடிய நாம முதலாவது செய்ய வேண்டியது என்னது? ஊழியம். அப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், வாலிபர் யாரு? பெலன். வாலிபர் இருக்கக்கூடிய பெலன் 50 வயசுல 60 வயசுல போய் என்ன பண்ண முடியாது? நான் மிஷினரியா போறேன்ட்டு போக முடியாது. தேசத்துல போய் அநேகருக்கு என்ன பண்ண முடியாது? சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அப்ப இந்த வாலிபர் காலத்துல ஊழியத்தை செய்யாம உறவுன்னு சொல்லிட்டு சபைக்குள்ளேயே அவருக்கு உட்காந்து ஜபம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தேவனோட சுவிசேஷத்தை மற்றவங்க என்ன பண்ண முடியாது? அறிவிக்க முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது முதலாவது என்ன செஞ்சாரு? ஊழியம் செய்தார். அதுதான் அவருடைய முதல் பணி. அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் என்னது? ஒரு வீட்டுல திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் என்ன பண்றாரு? முதலாவது ஊழியத்தை அவர் செய்யறார், அற்புதம் செய்யறார். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். அந்த அற்புதத்தின் மூலியமா அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய பிதா தனக்கு கொடுத்த ஊழியத்தை அவர் வெளிப்படுத்துறார். அப்ப ஊழியம் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. சரி, உறவு என்று சொல்லிங்கிறீங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்ல யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமா உறவு வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணியிருந்தாரு? பக்கத்திலே அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அதே போல மற்ற சீஷர் யோவான் இருந்தாங்க, பேதுரு இருந்தார், மத்தேயு இருந்தார், லூக்கா இருந்தார், அநேக சீஷர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த யூதாஸ் அதிகமா இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணியிருந்தாரு? உறவு வைத்திருந்தார். அப்படி உறவு வைத்திருக்கும் போது கூட அந்த யூதாஸ்குள்ள என்ன பூந்தது? பிசாசு பூந்தது. அப்ப யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோட உறவுல இருந்தாரு, அவருக்குள்ள சாத்தான் எப்படி பூர முடியும்? இதான் என்னோட கேள்வி. அப்ப அந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோட அதிகமா உறவு வைத்திருந்தாலும் அவருக்குள்ள என்ன பூந்தது? சாத்தான் பூந்தது. அப்ப அந்த இடத்துல என்ன காக்க முடியல? உறவே பிரயோஜனம் இல்லை. ஆனா பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இவனை இவ்வளவு நாளா மீன் பிடிக்கிறவரா இருந்தாரு, இனிமே இவரை மனுஷர்களை பிரிக்கும்படி ஆக்குவேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேதுருவை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து பேதுருவை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்ட பொழுதுதான் அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடிந்தது? நிற்க முடிந்தது. ஆனா யூதாஸ், நான் ஆண்டவரோடு உறவுல தான் இருக்கிறேன், அவரை பக்கத்திலேயே உட்காந்து நிற்கிறேன், பணப்பெட்டி என் கையில தான் இருக்கு சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன ஆனாரு? தூக்கு மாட்டிக்கொண்டு செத்து தான் போனார். அப்ப எவ்வளவு ஆண்டவரோடு உறவுல இருந்தாலும் சாத்தான் ஈஸியா உள்ள போக முடியும். ஆனா ஊழியத்துக்குள்ள வரும்போது தான் நீங்க ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்க முடியும், அவருக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியும். அப்ப ஊழியம் மிக முக்கியம். ஊழியத்துக்கு வரும்பொழுது தான் நீங்க ஆண்டவருக்குள்ள உறவு கொள்ள முடியுமே கண்டி, ஊழியத்துக்கு வராம ஆண்டவர் கூட உறவு கொள்ள முடியாது. சின்ன வயசுல நம்ம ஒன்னாவது படிக்கும்போது ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸ்கூல்ல சேர்த்த பிறகு புக் எடுத்து படிப்போமா, ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு முன்னாடி புக் எடுத்து படிப்போமா? அதான் என்னோட கேள்வி. சூப்பர் சூப்பர். அப்போ ஊழியத்துக்கு வரும்பொழுது தான் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளணும், ஜபம் பண்ணணும் என்ற உணர்வு வரும். ஊழியத்துக்கு வராம வீட்டில் சும்மா உட்காந்து ஜபம் பண்றேன்னா அந்த இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணி நிற்பாங்க. ஆனா அவங்க சிந்தை எல்லாம் வேற எங்கேயே இருக்கும். காலையில எல்லாம் பஸ் ஸ்டாண்டை பார்ப்பாங்க, நைட் எல்லாம் டிவியை பார்ப்பாங்க. காலையில அப்பா நான் உண்மை பார்க்கணும், அன்பே நான் உண்மை துதிக்கணும். அப்போ ஒரு பிரோஜனமா கிடையாது. அவங்க சிந்தையெல்லாம் கண்டதையும் பார்க்கறது. காலையில நல்ல புள்ள மாரி நான் தேவனோடு உறவு கொள்றேன், நான் ஐக்கியமா வரேன் சொல்லிட்டு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வேஷம் போடுறது. ஆனா ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணானா அவன் தனக்காக ஜெபிக்க மாட்டான், தேசத்துக்காக ஜெபிப்பான், ஆத்துமகளுக்காக ஜெபிப்பான். இதுதான் ஒரு ஊழியக்காரோட ஜெபம். ஆனா உறவு கொள்றவங்க தனிப்பட்ட ஜெபம் என்பது அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆண்டவரே இந்த வருஷம் 10வது நான் பாஸ் பண்ணிடணும், 12வது பாஸ் பண்ணிடணும், எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்க பண்ணணும், எங்க வீட்டு கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்க கண்டி. தேசத்துக்காக ஜெபிக்க மாட்டாங்க, வாலிபர்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, அழிந்து போற ஆத்துமக்காக ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரன் உட்காந்து ஜெபம் பண்ணா அவன் தனக்காக ஜெபம் பண்ண மாட்டான், தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டான், ஆண்டவரே தேசத்தை ரட்சியும் என்று மற்றவர்களுக்காக ஜெபிப்பான். இதுதான் ஊழியக்காரனுடைய ஜெபமும் தேவனோட உறவு உள்ள ஜெபமும் உள்ள வித்தியாசம். இதுதான் என்னோட டாபிக். நான் பேசுறது தலைப்பு. நன்றி. ரொம்ப அருமையா பேசினாங்க. இந்த பேசுனதுக்கு இவர் பேசுனதுக்கு எதிரணியில சவால் விடுறது மாதிரி சிஸ்டர் அர்ச்சனா அவங்க பேச போறாங்க. தேவனோட உறவு தாங்க முக்கியம், நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு பேச போறாங்க.
இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து வாலிப சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் எதிரணியில் அமர்ந்திருக்கும் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியத்தில் வந்து உறவு இல்லைங்க, ஊழியத்தில் வந்து தேவனுடைய பலம் இல்லைங்க, உறவுல தான் இருக்கு. நடுவரையா நீங்க சொல்லுங்க, தேவனுடைய உறவுனா என்னது? அம்மா பட்டிமன்றம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரியாத இன்னும் கூப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியல தேவனுடைய உறவுனா என்னதுன்னு. ஒரு அப்பா பிள்ளைய எடுத்துக்கோங்க, அப்பாவை பிள்ளையை தூக்கி கொஞ்சிறாங்க, முத்தம் தராங்க, பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி தராங்க. பிள்ளை பாருங்க அப்பா சொல்றதெல்லாம் செய்கிறாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளும் ஆண்டவரோடு வச்சிருக்க உறவு. நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவர் தராரு. ஆண்டவர்கிட்ட என்னென்ன வேணுமோ நம்ம கேட்குறோம், ஆண்டவர் நம்மளுக்கு தராரு. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறத ஜெபம்னு சொல்கிறோம், ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுறது பைபிள் வாசிக்கிறதுன்னு சொல்கிறோம். என்ன சொல்ல வரீங்க? தேவனோட உறவே இல்லாம ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படியே அவங்க செஞ்சா அது அவங்களுக்கே பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்று அநேக ஆண்டவருடைய உறவே இல்லாம நீங்க எனக்கிட்ட பேசுறீங்களா அவங்களுக்கு எதிர்த்தா பேசுறீங்களான்னு தெரியல. என்ன மாதிரி பேசும்போது எனக்கு எதிரியானியா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே அவங்க ஊழியத்தை செஞ்சா அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த அநேக ஆண்டவருடைய உறவே இல்லாம தான் ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்காங்க. அப்படி ஊழியம் செய்யறவங்க ஆவிக்குரிய வாக்கிய பார்த்தா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா பாருங்க ஆண்டவருடைய ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க. இதுக்கு உதாரணமா பாருங்க மரியாள் மாத்தாள் எடுத்துக்கோங்க. மாத்தாள் ஆண்டவருக்காக அநேக ஊழியம் செஞ்சாங்க. ஆனா மரியாளோ ஆண்டவர் பாதத்துல ஆண்டவரோடு கூட உறவோடு இருந்தாங்க. ஆண்டவர் மரியாளை பார்த்து மாத்தாள் தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லல, மாத்தால தான் பார்த்து சொல்றாரு, நீ தான் அநேக வேலையை கொடுத்து கஷ்டப்படுகிற. மரியாளோ தனக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தான் சொல்றாரு ஆண்டவர். மாத்தாலே போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறத விட மரியாதை போல அவரோட பக்கத்துல இருந்து அவரோட உறவுல இருக்கிறது நல்ல இதுவா இருக்கும். நம்ம இது வேதத்துல பார்த்தோன்னா சிம்சோன் எடுத்துக்கோங்க. ஊழியம் சொல்றீங்கல்ல, சிம்சோன் என்ன ஊழியம் செஞ்சாரு? சிம்சோன் தன்னுடைய வாலிப வயசுல இருந்தே ஊழியம் செஞ்சாரு. ஊழியம்னு செஞ்சுட்டு தான் இருந்தாரு, தவிர தேவனோட உறவில் இல்லாத விட்டத ஊழியத்தை இழந்தாரு. அதனால தான் பெலிஸ்தர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. வேதத்துல வாலிபர் தன் பருவத்தில் தன் சிருஷ்டிகரை நினை தான் சொல்லிக்காரு. எதிரனுக்கிட்ட இருக்காங்க, நீங்க கேளுங்க பார்ப்போம். நீங்க உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாம இங்க வந்திருக்கீங்களா? ஆண்டவரோட உறவுல இல்லாம இங்க வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரோட உறவுல இருந்துட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. அவங்க தோத்துட்டாங்கம்மா, விட்டுருமா. ரொம்ப நேரம் ஊழியம் செய்யலைன்னா கொஞ்ச நேரம் தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா ராம் முழுதும் ஏசப்பா என்னது? யாரு ஊழியம் செஞ்சாங்க? ஏசப்பா ரொம்ப நேரம் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தவறு பார்த்துக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பதட்டப்படாம பேசுங்க. கேட்டா இத்தனை ஆத்மாவை கொண்டு வந்தேன், இத்தனை ஆத்மாவை கொண்டு வந்தது சொல்றாங்க. அதுல எந்த ஆத்மாங்க சபையில நிலைச்சிருக்கு பாருங்க? ஒன்றும் இல்லை. ஆனா ஜபம் பண்ணி தேவனோட உறவுல இருக்கிறவங்க வந்த ஒரு ஆத்மா சபைக்கு கூட்டி வந்தா அந்த ஆத்மாக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சபையில நிலைச்சிருப்பாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, ரொம்ப நேரம் ஊழியம் செய்யல, கொஞ்ச நேரம் தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா ராம் முழுதும் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணாங்க. அதாவது ஆண்டவரோட உறவுல இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவுல இருந்தது தான் அவர் மூலமா அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவரோட உறவே இல்லாம ஊழியம் செஞ்சவங்க பாருங்க, அவங்க செய்யும் ஊழியமே எல்லாம் சிவகாசி வெடி மாதிரி தான் இருக்கும். அது அற்புதம் நடக்காது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியங்க சபையில் நடக்கிறது, ஏன் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம ஜபம் பண்ணிட்டு தானே இங்கே வந்திருப்போம். நம்ம பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்றது என்னது? சபையை எல்லாரும் வந்து முழுசா கூடி ஜபம் பண்றவங்க போது அன்னைக்கு தான் தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். அப்போ ஜபமே இல்லாத எழுப்புதல் எப்பங்க உண்டாகும்? ஜபம் தான் ஜெயத்தை தருது. அந்த ஜபம் தான் தேவனுடைய உறவு. நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலையா? பண்ணீங்கல்ல? அவரோட உறவுல இருந்து தானே வந்தீங்க. அப்ப எதுக்கு உறவு இல்ல ஊழியம் தான் சொல்றீங்க? அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியுமா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
உறவே இல்லாம ஊழியம்னு சொல்றீங்களே, நீ காலைல ஜெபம் பண்ண இந்த எடுத்திருக்கீங்க இல்லையா பாயிண்ட்ஸ் எல்லாம், அந்த பாயிண்ட்ஸுக்காக வந்து நீங்க ஜெபம் பண்ணாம வந்திருப்பீங்களான்னு கேக்குறாங்க. என்னங்க முடிக்கிறீங்க? ஜோம் பண்ணாம இல்ல, வாலிபர்களின் பலன் எதுல இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. வாலிபர் ஜோமே பண்ணாம வர மாட்டாங்க எங்கேயும். அவர் பலன் இருந்தாதான் அதுக்கு ஊழியம். நாங்க பேசுறது வந்து ஆண்டவரோட உறவை பத்தி தான் பேசுறோம். வீடு கட்டுறதுன்னா பூஜை போட்டு தான் வீடு கட்டுவாங்க. அதுக்காக எப்ப பாரு டெய்லி பூஜை போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து எப்பயோ ஒரு ஜெபம் பண்ணிட்டோம், அது போதும் எங்களுக்கு, இனிமே நாங்க ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம்னு சொல்றாங்க. நாங்க அஸ்திவாரம் போட்டாச்சுங்க, எதுக்கு திருப்பி திருப்பி அஸ்திவாரம் போட்டுட்டே இருக்கோம்? இப்படி சொல்லிட்டு ஜபமே பண்ணாத ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. நல்லா இது நல்லா தெரியுது, அவன் ஜெபமே பண்றது இல்லை அப்படின்றீங்க. அப்போ இதுல இருந்து நல்லா தெரியுது நீங்க எப்படி ஊழியம் செய்றீங்கன்ட்டு. இதுல இருந்து பார்த்தா வாலிபரின் பலன் தேவனுடைய உறவுல தான் இருக்கு, ஊழியத்துல இல்லைங்க. சூப்பர் சூப்பர், எல்லாம் கேட்டுக்கலாமா? இப்போ சூப்பரா பேசுனாங்க. இன்னொரு இடம் கேட்டுக்கலாமா? நீங்க இவ்வளோ அளவு பேசிருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை விட என்னால் பேச முடியும் அப்படின்ட்டு சாதிக்க வராங்க சிஸ்டர் சௌந்தர்யா. நான் இப்போ பேச போகிற தலைப்புன்னா தேவனுடைய ஊழியம். வாலிபர்களின் பலன் வந்து தேவனுடைய ஊழியத்தில் தான் இருக்குது. இப்போ மோசே எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அவர் வந்து தோளும் தடியுமா என்ன பண்ணாரு, ஒரு வனாந்தரமான பகுதிக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த ஜனங்களை ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க, நீ வந்து ஜனங்களை வழிநடத்து அப்படின்னு சொன்னோடனே மோசே என்ன பண்ணாங்க, பயந்தாங்க உடனே. ஆனால் ஏசப்பா மோசே வந்து ஃபர்ஸ்ட் மோசே பயந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணாங்க, தேவனுக்கு வந்து ஊழியம் தான் செஞ்சாங்க. அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, மோசேக்கு நிறைய பலன் தரும்போது அவருக்கு வயசான போது கூட அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாரு. மோசே கண்கள் கூட இருளடையவே இல்லை, அவரோட பலன் கொஞ்சம் கூட குறுகியும் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஊழியம் செய்கிறதால தான் பலன் வருது அப்படி சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அவங்க கஷ்டமாக இருக்கும் போதும் சரி, அவங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் போதும் கூட சரி, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தேவனுக்காக ஊழியம் செய்வேன் வந்து செய்யும்போது அவங்களோட மனசு எப்படி இருக்கும், திருப்தி இருக்கும். சில ஊழியம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்கிறது, அப்படி அவங்களால ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியலன்னா வீட்டு பக்கத்திலே ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஊழியம் சொல்கிறது மூலம் அவங்களுக்கு என்ன வருது, ஊழியம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுறது மூலம் ஏசப்பா வந்து அவங்களுக்கு பூரண பலத்தை கட்டளை கொடுக்குறாரு. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையிலேருந்துலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் பலனை தராரு. அடுத்து உதாரணமாக சாம்பல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க, பொருத்தனை பண்ணி அவரை வந்து அந்த சர்ச்லேயே விட்டுட்டாங்க. அவர் என்ன தேவனோட உறவை வச்சுட்டு இருந்தாரு இல்ல, அவர் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாங்க, ஊழியம் தானே செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சு அப்புறம் அவர் சாம்பேல வந்து ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை மாத்துறாங்கல்ல. இப்போ இவங்க சொன்னாங்க ஜபம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து ஊழியம் செஞ்சு ஜபம் பண்ணீங்கன்னா, ஜபம் ஏசப்பா இது நடந்துடணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நடந்துடுமா? இன்னைக்கு யூத் சர்வீஸே நடக்குது, ஏசப்பா இது கண்டிப்பாக நடந்துடணும் அப்படி சொல்லிட்டு நடந்துடணும்னு சொன்னால் எல்லாரும் சேர் வந்து போட்டுருவாங்களா, இல்லை பெஞ்ச் போட்டுருவாங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டிஃபன் கூட தான் ரெடி பண்ணுறாங்க, அவங்க டிஃபனும் ரெடி பண்ணிடுவாங்களா? நீங்கள் வெறும் ஜபம் மட்டும் பண்ணால் போதாது, அதுக்குரிய ஏற்பாடு பண்ணுறதுக்கும் ஊழியம் தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஊழியம் தான் பெருசுன்னு சொல்லி முடிக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குமா, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது, நீங்களாம் நிறையா பேசுறீங்க, நான் பேசுறேன் பாருங்க அப்படின்ட்டு வந்ததுலேருந்து எழுதிட்டே தான் இருக்கா போல. அவர் பேப்பர்ல பெண்ணெல்லாம் இருக்கான்னு தெரியல. அது முன்னாடி அவங்க பேசுவாங்க. சிஸ்டர் சரண்யா பேச போறாங்க. வேதத்தில் நம்ம வந்து வேதத்தை எடுத்து பார்த்தா ஃபுல்லாமே வந்து தேவனுடைய உறவை பற்றி தான் கொடுத்துருக்கோம். நம்ம எதிரணியினர் வந்து ஊழிய
ஊழியத்தை பற்றி பேசினாங்க. மத்தேயு 7:21 சொல்லியிருக்காங்க, ஊழியம் செய்த நபர்கள் நிலைமையை கிடைக்கும். அவங்க வந்து எத்தனையோ ஊழியம் செய்தாங்க. இயேசுவோட நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அற்புதம் செய்தாங்க, பிசாசுகளை ஓட்டினாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் அறியேன் என்று சொல்றாரு. ஊழியம் செஞ்சவங்கள கை நீங்க தட்டக்கூடாது, அவங்க தட்டணும், புரியுதா? நீங்க கை தட்டுறது, நீ பேசுமா. ஊழியம் வந்து செஞ்சோம், ஆனால் நாங்கள் வந்து தேவன் வந்து அவங்கள வந்து அறியேன் என்று சொல்லிட்டாரு. அப்புறம் சாமுவேலை எடுத்துக்கோங்க. சாமுவேல் வந்து தேவனோடு இருந்த உறவுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுக்கு வந்து சாமுவேல் நெருங்கிய ஐக்கியத்தோடு இருந்ததால் தான் பலமான ராஜாக்களை கூட அபிஷேகம் பண்ணினார். இது மட்டும் இல்லைங்க, தேவனோடு உள்ள உறவுனால தான் சாமுவேல் அபிஷேகம் பண்ணின தாவீது ராஜாவோட கோத்திரத்தில் பிறந்தவர் தான் நம்மளோட இயேசு ராஜா. சாமுவேல் வந்து அந்த அளவுக்கு தேவனோட உறவு இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி ஏசப்பா கிடைச்சிருப்பாரு? அதனால தான் சொல்றாங்க, தேவனோட ஊழியத்துல பலன் இல்லை, தேவனோட உறவுல தான் பலன் இருக்குது. நோவாவை எடுத்துக்கோங்க. நோவா வந்து என்ன சொல்றாருன்னா, நோவா தாத்தாவை பத்தி தேவனே சாட்சி சொல்றாரு. ஆதியாகமம் 6:9 வந்து நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தாத்தா வந்து தேவனுக்குள்ள ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாரு. ஆனா அவரை பற்றி ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். நோவா தாத்தா வந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் தான் போட்டிருக்கு, ஆனால் தேவனோடு ஊழியம் செஞ்சிருந்தான் போடல. அதனால ஆண்டவர் வந்து நோவாக்கு வந்து பேழையை கட்ட வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் மேத்தமேட்டிக்ஸ் இங்க இருக்கவங்கள யாராவது மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா தேவனோட உறவு வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தருவாரு. ஆனா ஊழியன் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ல ஃபெயில் மாட்டாரு. ஊழியன் போனீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ் எதுவுமே சொல்லி தர மாட்டாரு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரதர் இப்படிதாங்க. மேக்ஸ் சொல்லி தரா. பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர் வந்து எப்பவுமே தேவனுடைய உரல வந்து ரொம்ப நல்லா இருந்தார். மணிக்கணக்காக ஜெபிப்பார். எந்த பாவி கண்ணு படிச்சோ தெரியலங்க, குடிகாரனுக்கு ஊழிய சொல்லான்னு போனார். இன்னும் வரலங்க, அவரும் குடிகாராவே மாறிட்டாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க தேவனோட இருக்கிற உறவுல வளர்ந்தாலும் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப எப்படி குடிகாரனா மாறினாரு? அவன் பேசட்டும், நீங்க பேசுங்கப்பா, பேசுங்க. ஊழியம் செய்ய போனதால தானே அவருக்கு வந்து அந்த குடிகாரன்ற ஒரு பேர் வந்தது. ஊழியம் செய்ய போலன்னா அவர் தேவனுடைய அன்புல நல்லா இருந்திருப்பார்ல. என்னோட ஒரே கஷ்டப்பட்டு நினைக்கிறான் பாவம். கடைசியா ஊழியம் தாங்க முக்கியம். மேக்ஸும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, சயின்ஸும் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாருன்னு வாதாட போகிறது வந்து அந்த குழுவின் அணியினர், தலைவர், சிறந்தவர், பொருளாளர், செயலாளர் பிரதர் சுகுந்தன் அவர்கள் இப்பொழுது வந்து வாசிச்சு பேச போகிறார். மார்க்கோ பேசுங்க. இன்னைக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்துட்டு இருக்க இந்த வாலிபர் கொண்டாட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அடுத்து ஹைட்ல மட்டும் இல்ல, மனசளவுலையும் பெருசா இருக்க நம்ம நடுவர் மணியசை அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்றேன். மார்க்கெல்லாம் இப்படிலாம் போட மாட்டேன்ப்பா, எல்லாரும் பொதுவாக தான் போடுவேன். வாலிபர்களுடைய பலன் வந்து தேவ உறவுல தேவ ஊழியத்திலான்னு கேட்டிருக்காங்க. தேவ ஊழியன்னு சொல்கிறேன், ஏன்னா தேவ ஊழியம் செய்யும் போது தான் எல்லா இடத்துலையும் என்ன பார்க்க முடியும், நம்ம வளர்ச்சியை பார்க்க முடியும். சும்மா ஜெயகரனை வந்து சொல்லிட்டு போவார், இந்த வருஷம் 1000 பேர் வரணும்னு. யார் கூப்பிட்டு வருவா போய்? அவரா மாட்டினார் கிட்ட, அவர்
சும்மா பின்னாடி உட்காந்துரு அவர் ஏன் இழுக்கிறீங்க? 500 பேர் 1000 பேர் வரணும்னா ஊழியம் செஞ்சாதான் ஏன் வரும்? நீ பாட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எப்படி வரும்? யூத் சர்வீஸ் மட்டும் இல்லை, நம்ம சர்ச் ஜென்ரலாகவே வளர்ந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாரும் கேர்சல் ஒரு பெரிய நம்ம சபையோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். எல்லாம் போய் வேலையை முடிச்சுட்டு ஊழியம் பண்ணுறதுனால தான் இப்படிலாம் ஒரு வளர்ச்சி நம்ம சபைக்கு வருது. அதாவது வாலிபருடைய வயசு வந்து என்னன்னா செயல்படும் காலம். இந்த காலத்தில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். இப்போ விட்டு நான் வந்து வயசானதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வருவேன்னா வயசான மனசை வந்தாருன்னா நினச்சி பாருங்களேன், அவரை தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும். என்னையா துரோகம் பண்ணதுக்கு? ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுனேன். அப்போ அவரை தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும். சில பேர்கிட்ட போய் உங்கள் பையனை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன பையங்க இப்போ தான் வந்து சண்டே கிளாஸ்க்கே போகிறான் அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அன்னைக்கு சார்லஸ் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னார். அடுத்தது மாட்டினேன். இது 3வது ஆள். 4வது ஆள் ரெடியாக இருக்கப்பா. அன்னைக்கு சார்லஸ் அண்ணன் வந்து யாரையோ ஊழியத்துக்கு கூப்பிட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி பிரதர், ஒரு மாதம் வந்து தேவையான இடத்துல தனியாக ஜோம் பண்ண போகிறேன் அப்படின்னு. வெளியே வரமாட்டேன், எனக்கு வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் பொண்ணு தான் வெளியே வராது, பையனுமா வெளில வரமாட்டான். அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக ஒரு மாதம் ஊழியம் பண்ண மாட்டாராம். இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு? அப்புறம் வந்து அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, நான் வேதத்துக்குள்ளேயே வரேன். நான் கிதியோன் இருக்காரு. இப்போ வெளில இருந்தாரு, உள்ள போயிருக்காரு, கேட்டு இப்பதான் திறந்துருக்கு. இப்போ வந்து கிதியோன் இருக்காரு. அதாவது மீதியானியர் கையில் அவங்க பண்ற அநியாயம் பண்ணிட்டு மீதியானியர் கையில் என்ன பண்ணிட்டாங்க? மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழும்ப பண்றேன்னு சொல்றாரு. கிதியோனை போய் பார்த்தோன்னே கிதியோன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் இருந்தா எங்களுக்கு ஏன் இப்படிலாம் என்ன பண்ணுது நடக்குதுன்றாரு. நல்லா யோசிங்க, ஆண்டவர் என்னமோ அவங்க வீட்டுக்கு வேலைக்காரற மாதிரி அவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பனி வந்து அந்த இதுல போர்வையில் பெய்யணுன்றாரு, அப்புறம் சுற்றி பெய்யணுன்றாரு. சிம்பிள் தாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு கடையில் போயிட்டு வந்து அவங்ககிட்ட டீ போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக போடுங்க லைட்டாக போடுங்கன்னா அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதே மாதிரி ஆம்லேட்டில் பெப்பர் போட்டு போடுங்க, பெப்பர் போடாமல் போடுங்கனாலும் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, அவர் ஆனா இங்க வந்து ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? போர்வை மேல பனி வந்துருச்சு. அடுத்த நாள் என்ன சொல்றாரு? போர்வை மேல வேணாம், சுத்தி இருக்கணும் என்னன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, இவ்வளவு அநியாயம் பண்ண அவரை தான் ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேலுக்கு ரட்சகனா என்ன பண்ணாரு? மாற்றினாரு. அவர் வந்து இவன் என்கிட்ட விசுவாசமா இருக்கானா, என்னை இவ்வளவு டெஸ்ட் பண்றானே, என்ன இப்படி எல்லாம் பண்றானேன்னு ஆண்டவர் என்ன பண்ணல? பார்க்கல. அவருக்கு வந்து 10,000 கேள்வி கேட்டுட்டு செயல்படாம இருக்கவனை பார்க்கலாம், ஒரு கேள்வி கேட்ட ஆண்டவருக்காக செயல்படுறான் பாருங்களேன். அவனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏன் பதில் சொல்லிட்டே இருக்கணும்? ஒரு கேள்வி கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவன்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வேலையை வாங்குவாரு. அடுத்து பாருங்க, எங்க அணியில கூட சொன்னாரு, பவுல் கூட அப்படிதான். அவர் ஆண்டவர் தொட்டாரு, ரட்சிப்படைந்தோடனே வசனத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பவுல் போஜனம் அடைந்து திடப்படுத்தப்பட்ட பின்பு தாமதமின்றி எங்க போனாராம்? ஊழியத்துக்கு போனாராம். இங்க வந்து நம்ம போஜனம் பண்ணி இங்க வார வாரம் வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா பெருசாக தான் ஆவீங்க. ஆனா திடப்படுத்தப்பட்டோடனே என்ன பண்ணணும்? ஊழியத்துக்கு போகணும்னு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, காலத்தை பார்த்தா பிரதர் ஜெபராஜ் போதகராக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து 4வது நாள் ரெடி ஆயிட்டாரு, 5வது நாள் வெயிட் பண்ணுங்க. காலத்தை பார்த்தா இன்னைக்கு பிரதர் ஜெபராஜ் போதகராக இருக்குன்னா அவர் ஆனால் இன்னும் உறவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பாருங்களேன், ஆண்டவர் வந்து உறவுக்கு வந்து எப்போ முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா, நீ அவருக்கு அவருக்காக ஏதாவது செய்ய ஆரம்பி, அப்போ ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். ஆரோனை பாருங்களேன், மோசேவை பயன்படுத்துறதை பார்த்தோன்னே வந்து அவனுக்கு என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. மோசேவை மாத்திரம் தான் ஆண்டவர் கூப்பிட்டாரா? என்ன கூப்பிடலையா? மிரியாம கூப்பிடலையான்னு கேட்குறேன். ஆண்டவருக்கு இந்த குணம் முதலே தெரியாமையா இருந்திருக்கும்? ஆரோன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் கூட என்ன சொல்றாரு? நான் உனக்கு ஆரோனை வந்து எப்படியா வைப்பேன்? ஒரு வாயை போல என்ன பண்ணுவேன்? வைப்பேன். ஏன் அப்போ ஆண்டவர் ஏன் மோசேவையே பயன்படுத்திருக்கலாமே? ஏன் எனக்கு தெரியாது. சரி பார்க்கலையா அப்படிங்க அவங்கள பார்க்கறதுக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே. அப்போ ஆரோனை வந்து என்ன பண்ணாரு? தெரியும், ஆனா அவன் சுபாவத்தை மாத்திரலான்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? தெரியும். அதனால தான் என்ன பண்ணாரு? பயன்படுத்துறான். ஐக்கியம் தான் அங்கே முக்கியம். இங்க வந்து வாலிபர் கூட்டத்துக்கு வர்றீங்க, எல்லா கூட்டத்துக்கு வர்றீங்க, ஒரு ஐக்கியம் இருக்கும்போது தான் வந்து
நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது தான் உங்கள் சுபாவம் என்ன பண்ணும், மாறும். நீங்கள் சரியில்லைன்னா எத்தனை நாள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் 10 நாள் சரியா ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஐக்கியம் தான் முக்கியம் அப்படின்றீங்க. ஐக்கியன்றது உறவு தானே குறிக்குது. இருங்க, எல்லாத்தையும் கத்தாதீங்க, இருங்க. ஐக்கியம் சொல்றது ஊழியம் வந்து ஐக்கியம் இல்லையா? நான் சொல்றேன் இங்க வந்திருக்கிறது தேவனுடைய உறவு. நான் தேவனுடைய உறவை நாங்க சொல்லல. ஐக்கியன்றது நான் ஊழியம் சேர்ந்து செய்யறது ஊழியம் தான்யா. ஐக்கியன்றது உறவு. உறவு இருந்தாதான் ஒரு ஊழியமே நடக்கும். உறவு இருந்தாதான் ஊழியம் நடக்கும். உறவுல நான் இங்க தேவனையே சேர்க்கல. நான் இங்க இருக்கவங்கள பதிலியா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசுங்க. உறவுல நான் இப்ப தேவனை பத்தியே சொல்லல. இங்க இருக்க ஐக்கியம் இருந்தா தான், ஊழியத்தை சேர்ந்து செஞ்சா தான், ஒரு தப்பு நீங்க பண்ணீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு சொல்லும் போது இந்த தப்பை நான் சரி பண்ணணும்னு என்ன பண்ணோம், தப்பு பண்றாங்க. ஆமா, தப்பு பண்றது பெருசு இல்ல, தப்பை சரி பண்றது தான் மனுஷன். அப்போ இன்னைக்கு நான் இங்க வந்து நான் சொல்றேன், நான் இங்க வந்து நிறைய அநியாயம் பண்ணிருக்கேன். ஆனா இங்க வந்து பிரதர் சார்ல்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரதர் சார்ல்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை நான் என்ன பண்ணிருக்கேன், மாத்திருக்கேன். அப்போ ஐக்கியம் தான் என்ன பண்ணும், ஐக்கியம் உங்களை சரி செய்யறதுக்கு இந்த ஜப ஐக்கியம் என்ன பண்ணும், கண்டிப்பா உதவி செய்யும். ஏன்னா வீட்டில இருந்து வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, 10 நாள் ஒரு காரியத்துல சரியா இருக்கலாம், 11 நாள் 12வது நாள் என்ன பண்ணிருமா, போயிடும். 11ஆம் நாள் 12வது நாள் என்ன பண்ணிடும், போயிடும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஒரு இடத்துல பேயெல்லாம் விரட்டி விட்டாராம். திருப்பி வந்தோடனே எப்படி இருந்துதான், சும்மா காலியா இருந்தோடனே அது கூட்டின்னு ஒரு 7-8 பேயை கூட்டின்னு வந்து உள்ள உட்காந்துருச்சு. அப்போ நீங்க உங்களை ஒரு காரியத்துல ஊழியத்துல ஈடுபடுத்தி கொண்டீங்கன்னா பிசாசு உங்களை என்ன பண்ணாது, அணுகாது. ஏன்னா உங்களுக்கு சுத்திலும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. உங்களை சுத்தி உங்களுக்காக பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. கடைசியா ஒரு 3 கேள்வி சொல்றேன். அந்த கேள்வி என்ன கேக்குறீங்களா, அவங்கள கேக்குறீங்களா? நடுவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் வந்து யோசிச்சுட்டு தான் பதில் சொல்லணும், சரியா? வந்து பதில் சொல்ல மாட்டேன். வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, 3 கேள்வி நான் கேட்கிறேன். தானியத்தை கட்டி வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்கள் சபிப்பார்களாம். விற்கிறவங்க மேல என்ன இருக்குமா, ஆசீர்வாதம் தங்குமா. உங்களுக்கு சாபம் வேணும்னா நீங்க உறவுலயே நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்க. ஆனா உங்க வாழ்க்கையிலேயே ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க அதை மற்றவங்களுக்கு விற்கும் போதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதம் வரும். 2வது அவங்க சொன்னாங்க, சாமுவேல் வந்து உறவுக்கு முக்கியம் கொடுத்தாரு, கரெக்ட் தான். தாவீது தான் உறவுக்கு முக்கியம் கொடுத்தாரு, கரெக்ட் தான். ஆனா சாமுவேல் எப்படி இருந்தாரு, ஒரு ஊழியம் செய்கிறவரா என்ன பண்ணாரு இருந்தாரு. நீங்க உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ராஜாவா மாறலாம், ஆனா ஊழியம் செய்தா தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவர்களா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. கடைசியா ஒண்ணு சொல்றேன், எல்லாத்துக்கு மேல ஆண்டவரே சொல்லிட்டார் ஒண்ணு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவாராம், கனம் பண்ணுவாராம். பிதாவானவரே கனம் பண்றாருன்னா ஊழியத்துக்கு முக்கியத்துவம் இல்லாம இருக்கு. அதனால கடைசியா இந்த பாயிண்ட்லாம் சொன்னீங்க, வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. அதனால நடுவர் அவர்களே மறந்துடாதீங்க. சரி, இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கூப்பிடுவேன். அஸ்திபாரத்தின் சிகரம் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ பில்டிங் பேச போறாரு. ஒரு வந்ததுலேருந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பின்னாடி உட்காந்து எழுதிட்டு தான் இருந்தார் ரொம்ப நேரமா. ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதிட்டு தான் இருந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம், நல்லா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிரதர் ஜபராஜ் வெடிவெள்ளி மன்னன் பேச போறாரு. வாலிபரின் ஊழியம், வாலிபரினுடைய பலன், ஊழியமா உறவா, நாங்க உறவுங்கிற தலைப்புல பேசும்படியாக வந்திருக்கிறேன். இந்த வாலிபர் குழுவிற்கு வருகை தந்திருக்கிற திரியேக தேவனுக்கும், உறவின் அடிப்படையில் வருகை தந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளே, மற்றும் சிஏ தலைவர் அவர்களே, மற்றும் எதிரணி கூட்டங்களே, மற்றும் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அதான் வந்துட்டோம் ஐயா. உறவின் அடிப்படையிலே உங்களை வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரதர் சொன்னாங்க, ஊழியம் உறவு குறித்து, உறவெல்லாம் கிடையாது, ஊழியம் தானே சொன்னாங்க. இயேசுநாதர் 30 வயசு வரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி தான் செஞ்சாருன்னு சொன்னாங்க. சரி, நான் கேட்குறேன், 30 வயசு வரை ஆண்டவரோட அவருக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்னா அவர் பாவம் செஞ்சிருக்கணும்ல?
எங்க போனாங்க? 30 வயசு வரை இயேசுநாதர் பாவம் செஞ்சாருன்னு எங்கேயாச்சும் வேதத்துல இருக்கா? அது அவங்க தெரியாம இருக்காங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நேரடியா இடைபடல, மறைமுகமா இடைப்பட்டார். பிதாவானவர் 30 வருஷமா ஆண்டவர் கூட இருந்தாரு. 3 வருஷத்துல அவருடைய ஊழியங்கள் வெளிப்பட்டுச்சு. அதை அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்க ஏன் தனியா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்காரு. கொஞ்சம் அவர் என்ன பேச கேள்வி கேட்க விரும்புறாரு, அப்ப சொல்லுங்க. சரி, இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் ஊழியம் செய்யாம இருந்தாங்கன்ட்டு. ஆனா 12 வயசுல தேவாலயத்துல போய் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். சூப்பர். நான் சொன்னது 30 வயசு வரை ஆண்டவரே அவர் கூட இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவரே இல்ல, அப்படி யாரும் உறவே இல்ல. உறவு 30 வயசுல இருந்து தான் அவருக்கு வந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் நாங்கள் உறவு இல்லைன்னு சொல்லலை. அவர் நினைச்சிருந்தா 12லேருந்து ஊழியம் செஞ்சிருந்தா இன்னும் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட நாள் காத்திருக்கணுங்கிறது ஆண்டவருடைய நியதி, பிதாவினுடைய நியதி. பிதா உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய இதனால நியமிக்கப்பட்டது. சரி, அடுத்த ஒரு காரியத்தை சொன்னாங்க. இயேசு பிதாவின். சரி, நீங்க இப்ப பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு 33 வயசு வரை உலகத்துல இருந்தாரு. 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 30 வருஷமும் காத்திருந்தாரு. 30 வருஷமும் தேவ உறவோட இருந்ததுனாலதான் 3 வருஷம் செய்ய முடிஞ்சிச்சுயா. தேவ உறவே இல்லாம 3 வருஷம் எப்படி செய்ய முடியும்? ரைட், ஒண்ணு. அடுத்து மோசேயினுடைய வாழ்க்கை எடுங்க. 20 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. சரி, இப்பொழுது நீங்களே சொன்னீங்க இயேசு கிறிஸ்து 30 வருஷம் காத்திருந்தாருன்னு. ஆமா, ஆனா இயேசு கிறிஸ்து அந்த 30 வருஷம் காத்திருந்தது ஊழியம் செய்யறதுக்காக தான். தேவ உறவோடு தான் அந்த முடிவடை இருந்துச்சு. ரைட்டு. அந்த 3 வருஷம் ஊழியம் செய்யறதுக்கு தான் 30 வருஷம் காத்திருந்தாரு. 30 வருஷம் தேவ உறவு இல்லைன்னா 3 வருஷம் மகிமை வெளிப்படாது. பிரதர், என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பேசி மறக்க கூடாது, இது சட்ட ரூல்ஸ். அடுத்து மோசேயினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க. 120 வருஷம் ஊழியம், 120 வருஷம் உயிரோட இருந்தவர். 40 வருஷம் கத்தர் எடுத்து பயன்படுத்தினாரு. 80 வருஷம் கத்தர் காத்திருக்க வச்சாரு. ஏன்? தேவ உறவை பெற்றுக்கொள்வதற்கு. தேவ உறவு இல்லைன்னா வாலிபனுடைய பலன் இல்லைங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான். சரி, அடுத்து சீசர்கள் யூதாஸ் காரியத்தை குறித்து சொன்னாரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் சரி விடுங்க பேச. யூதாஸ் காரியத்தை குறித்து சொன்னாரு. 12 சீசர்களே அவரும் ஒருத்தன் தான். 12 சீசர்களே அவரும் ஒருத்தர் தான். ஆனா ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தாரு. உறவே இல்லாம இருந்ததுனாலதான் ஊழியத்துல ஆவிக்குரிய உறவு இயேசுவோடு இல்லாததுனால தான் அவருடைய வாழ்க்கையில தொய்வு ஏற்பட்டுச்சு. அதை எங்க போனாரு? 3 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தவர் தானே, அவர் எங்க போனாரு? ரைட். அடுத்து இப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, தங்கச்சி வந்து சொல்லுச்சு எல்லாம் ஆர்கனைசேஷன் செய்ய போய் தான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணாங்கன்னு. அதுவும் உறவு தானே, அதுவும் உறவு தானே. சபை என்பது பிரசங்கம் மாத்திரம் அல்ல, எல்லாரையும் கூட்டி சேர்ப்பது, ஒருமனப்படுத்துவது, அதுவும் தேவ உறவு இல்லையா? தேவ உறவு இல்லாம எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அடுத்து வாலிபரனுடைய பலனை நிரூபிக்கிறதுக்கு தான் தேவ உறவின் அடிப்படையில் தான் நீங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னு சொன்னா எல்லாரும் எங்க வேணாலும் வீட்டில் இருந்திருக்கலாமே. அடுத்து பிரதர் சொன்னாங்க, பிரதர் மூந்தன் சொன்னாங்க தரிசனம் நிறைவேற ஊழியம் செய்யணும். பாஸ்டர் இந்த 40 வருஷம் காத்திருந்ததுனால தான் பாஸ்டர்னுடைய அப்பா ஊழியம் செய்து, அம்மா காத்திருந்ததுனால தான் அதனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வருது. அதற்கெல்லாம் அவங்க காத்திருந்ததுனால பாஸ்டர் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவாரு, எங்க அப்பா காணாத, எங்க அப்பா ஜெபித்ததனுடைய ஜெபம் என் வாழ்க்கையில இருக்கு, என் வாழ்க்கையில வருதுன்னு சொன்னாரு. ஏன்? தேவ சமூகத்தில் காத்திருக்க போய் தான். அந்த பலன் தான் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. சரி, அடுத்து இவங்க இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. சரி, அடுத்து நான் என்னுடைய பாயிண்ட்க்கு வரேன். வாலிபரின் பலன் வரவே இல்லையா? ஐயோ, என்னுடைய ஆர்கியூமென்ட் போய் சாப்பிட்டு அப்புறம் வரலாம்பா. வாலிபரின் பலன் ஊழியத்துல இல்லைங்கிறதுக்கு வேதத்துல சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏவாளும் ஊழியம் தான் செஞ்சா. ஏதேன் தோட்டத்துல பண்படுத்த போன நேரத்துல சாத்தானோட பேசி அவளுக்கு இருக்க தேவ உறவை இழந்தான். ஆரோனுடைய குமாரர்கள் ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தாங்க, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு, நாதாபு அபியும். தேவ உறவு இல்லாததுனால அவங்க தன்னுடைய பலனை இறந்து மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அறியவில்லை என்று நினைக்கிறேன். கேஆர்சி எடுத்துக்கங்க. எலிசாவுக்கு தான் ஊழியம் செஞ்சான். அழைப்பை விட்டுட்டு பொருளாசையில விழுந்ததுனால என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய அழைப்பை இழந்து தன்னுடைய வாழ்க்கையும் இழந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். ஊழியம் செய்யறதுக்கு தான் தேவ உறவே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. தேவ உறவே
அவன் விட்டு விட்டான். ரைட். அடுத்து யூதாஸ் காரியத்தை சொன்னீங்க. யூதாஸ் காரியத்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்த முக்கியமான பொறுப்புள்ள ஊழியம் தான் செஞ்சான். ஊழியம் செஞ்ச அவனுக்கு தேவ உறவு இல்லாததுனால அவன் என்ன செஞ்சான்? வசனம் அவனுக்குள்ள இல்ல, அது தனக்கு வைத்த ஊழியத்தை அவன் விட்டு விட்டான். கடைசி அன்பை குறிச்சு பார்த்தோன்னு சொன்னா, அன்பு எல்லா ஊழியமும் இருக்கு. வேதத்துல தீர்க்க தரிசன ஊழியம் எல்லா ஊழியமும் இருக்கு. அன்பு இல்லைன்னு சொன்னா எல்லா ஊழியமும் வீணுங்க. அன்பு எப்படி வெளிப்படும்? தேவ உறவுல தானே வெளிப்படும். நாங்க உங்களை வாங்கன்னு நீங்க சொன்னீங்க, நீங்க செஞ்ச ஊழியத்தை நாங்க மறுக்கல. நாங்க உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாலும் உறவின் அடிப்படையில் தான் எல்லோரும் வருகிறோம். இந்த உறவு இல்லாமல் ஒன்றும் கிடையாது. கடைசியா வாலிபரின் பலன் உறவில் என்பதற்கு வேதத்தில் சில சான்றுகளை பார்க்கலாம். யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் பிள்ளைகளாக முடியாதாங்க சொன்னாரு. ஊழியக்காரங்க ஆக முடியாது சொல்லியிருக்காங்களா? ஊழியக்காரர் ஆக முடியாது சொல்லியிருக்காங்களா? அதை அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியாது விரும்புறேன். சபையில எப்படி தேவன் வர்ணித்த, சபையை பார்த்து எப்படிங்க வர்ணிச்சாரு? என் ஊழியக்காரன் சொன்னாரு. சிஎன் குமாரத்தின்னு சொன்னாருங்க. சிஎன் குமாரத்தி, அரிசலேன் குமாரத்தி, ராஜகுமாரத்தின்னு சொன்னாருங்க. குமாரத்தினாலே பிள்ளை ஆயிடுச்சு. பிள்ளை இல்லாம உறவு இல்லாம வராதுங்க, ஊழியம் வராதுங்க. கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில திருப்பி பாருங்க. அவன் உள்ளத்துல, உறவுல, இருதயத்துல எல்லாத்துலயும் தூரம் போனான். அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்திருப்பாரு போல. ஆனா திருப்பி ஊழியத்துக்கு வரணும்னு வரல, உறவுக்கு தாங்க அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்டான். வேதம் அதைத்தான் சொல்லுது. அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த முடியாது விரும்புகிறேன். ஞாபகப்படுத்த சொல்றீங்க ரொம்ப நேரம். ஞாபகப்படுத்த எதிரணியினருக்கு ஊழியங்கிறாங்களே, தேவ உறவுக்கு வரணுங்கிறத ஞாபகப்படுத்த முடியாது. நீங்க ஞாபகம் பவுலை குறித்து சொன்னாங்க. நானும் பவுலை குறித்து சொல்றேன். பவுல் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல யூதர்களான சிலர் என்ன பண்ணாங்க? அவங்க யூதர்கள் சிலர் ஒரு 7 பேர் சேர்ந்து பிசாசை விரட்டும்படியா போனாங்க. அந்த பிசாசு சொல்லிச்சு, உன்னையும் தெரிவேன், நீ இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் போன்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ல நிர்வாணியாக்கி போத்தியா. ஊழியம் செஞ்ச போனவன் ஏங்க நிர்வாணியாச்சு? தேவ உறவு அவனுக்குள்ள இல்ல, அதனால அவனை நிர்வாணியாச்சுன்னு வேதம் சொல்லுறதை இவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான ஊழியத்தை பத்தி செய்யறோம். அவங்க ஏமாத்துறதுக்காக போனாங்க. ஆமா, இவங்க உண்மையான ஊழியம் செய்றாங்க, அவங்க உண்மையில ஊழியம் செய்றாங்க. அவனை குறித்து இன்னும் பாத்தீங்கன்னா, அவனை குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அதான் அவங்க நீங்க சொன்னீங்க, நீங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா அவர் பாயிண்ட் சொல்ல ஓடி இன்னும் மாட்டிக்கூடாது எங்கேயுமே. அவங்க பொழப்புக்காக விரட்ட போனாங்க. நாங்க உண்மையா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம். அப்ப கண்டிப்பா கர்த்தர் பலன் கொடுப்பாரு. ரைட்டு. நான் சொல்ல வந்தது, அவனோட தேவ உறவு இருக்குங்கிறத பிசாசு சாட்சி கொடுத்தாங்க வேதத்துல. அவன் ஊழியம் செஞ்சதை சொல்லல. அவன் கூட ஆவியானவர் தேவ உறவு இருக்கிறத, அவனுக்குள்ள தேவ பலன் இருக்கிறத தான் காண்பிக்கிறத சொல்றான். ரைட்டு. மோசேயினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியிடுறதுக்கு ஒப்பு கொடுத்தான். அப்ப அவன் மாத்திரம் ஒப்பு கொடுக்கல, தன் மகனும் வாலிப பருவத்தில் இருக்கிறான். சரித்திரத்துல அவன் வயசு கிட்டத்தட்ட 17 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 17 வயசுல பலன் உள்ள பையன் தான் அப்பா சொல்ற வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிஞ்சான்னா, தேவ உறவை தன்னுடைய 17 வருஷமா தன் தகப்பனிடத்தில் இருப்பதை கண்டதுனாலதான் கட்டி தன் தகப்பை கொலை செய்யறதுக்கும் தைரியமா ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியம் செய்யல, உறவு இருக்க போய் தான், தகப்பனோடு தேவ உறவு இருக்க போய் தான். மோசேயின் வாழ்க்கை எடுத்துக்கோங்க, எரேமியாவின் வாழ்க்கை எடுத்துக்கோங்க. ஜனங்களுடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கா நீ விண்ணப்பம் பண்ணாதப்ப எரேமியா விண்ணப்பம் பண்ணா. ஆண்டவரே ஜெபம் பண்ணாதன்னு சொல்லப்ப அப்சல்யூட் ஒதுக்கின ஜனங்களுக்காண்டி ஏன் விண்ணப்பம் பண்ணா? ஜனங்களை குறிச்ச பாருங்க. தேவ உறவு அவனுக்குள்ள இருந்துச்சு. நீங்க பேசுனது சீக்கிரம் பேசுறீங்க. 30 செகண்ட் முடிய போற டைம். ரைட். ஒரே ஒரு காரியம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு தான் 5 வித ஊழியத்தை வச்சிருக்காங்கன்னு எபேசியர் 4:11-12 சொல்லி இருக்கு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு. பரிசுத்தவான் யாரு? தேவ உறவு பெற்றவங்க. அவங்கள சீர்படுத்துறதுக்கு தான் நீங்க உங்களுக்கு 5 வித ஊழியத்தை கொடுத்திருக்காரு. ஊழியங்கிறீங்களே, அவங்கள சரிபடுத்துறதுக்கு தான் அவங்கள வச்சிருக்காரு. இவங்க இல்லாம நீங்க இல்ல. சரீரம், ஆவி, ஆத்மா இல்லாம சரீரம் கிடையாது. யோவான் 13 இன்னொன்னு ஆண்டவர் குறித்து பார்த்தோம்னா, தம்முடைய சீசர்களின் மீது அன்பு வைத்தார். அன்பு வெளிப்படணும்னு சொன்னா முதல்ல நம்ம வெளியரங்கமான ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். ரைட்டு. கடைசியா சீசர்கள், நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நீங்க அப்புறமா கேட்கலாம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இந்த சீசர்கள் நடுவுல
சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரோட இருந்தாங்க. 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. ஏசு சிலுவையில் அடிக்க போறப்ப எங்கெங்க போனாங்க உங்க சீசர்கள்? அவங்க பக்கத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட தேவ உறவு இல்ல. அதனாலதான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் வந்து அவங்களை எல்லாம் மேல் வீட்டுல காத்திருந்தப்ப நிரப்பி தேவ உறவுல இருக்க ஜெபராஜா யார் அடிச்சாலும் இவர் இன்னும் வாங்கி தேவ உறவே என்று வாய்ப்பினை கொடுத்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய பக்காவமாக எழுதின்னு வந்தாரு. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியல. சொல்றதுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தால் கண்டிப்பாக 2 மணி நேரம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அதுக்காக அவர் வாழ்த்துக்கிறோம். 2 அணியினரும் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இது எத்தனை பேர் பிடிச்சிருந்தது தெரியல. ஆனால் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க பேசின சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். ராஜேஷ் அவங்க பேசின ஒரு விஷயம் என்னன்னா, ஊழியத்தை பற்றி தேவ ஊழியம் செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ஊழியம் செய்ய தான் ஆண்டவர் வந்தாங்க, பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, ஊழியக்காரன் ஜெபம் செஞ்சான் அப்படின்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணுவான் அப்படின்னா, அவன் தனக்காக ஜெபம் பண்ணாமல் மற்றவனுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாகவே இந்த காலகட்டத்தில் ஊழியக்காரர்கள் செய்கிற முக்கியமான காரியம் அதுதான். உறவே ஆண்டவருக்கும் அவனுக்கும் உறவே இல்லாத ஒரு மனுஷன் வந்து, ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உறவே இல்லாத ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே வந்து தனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் உண்மையாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், மற்றவங்களாக ஜெபம் பண்ண விரும்புவான். இது நல்லா இருந்தது. இதில் வந்து பிரதர் சுகந்தன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஊழியம் செய்யும்போது தான் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு கேள்வி அவர் சொல்லியிருந்தார். 10,000 கேள்வி கேட்டு சிறைப்பட்டு போகிறத விடையும் ஒரு கேள்வி கேட்டு ஊழியம் செய்கிறது அது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சரி, இதில் வந்து நடுவராக இருக்க நான் சொல்ல போகிற ஒரு காரியம் தீர்ப்பு என்னன்னும் போது எதை சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா வெளியில் போனால் இந்த பக்கம் பேசுனா இவங்க அடிப்பாங்க, இந்த பக்கம் பேசுனா இவங்க அடிப்பாங்க. இப்படி ரொம்ப பேசாமல் வெளில போட்டோம்னா சிஏ தலைவர் ஜெயிக்கிறன்னு அடிப்பார். யாருக்கிட்ட அடி வாங்குறதுன்னு தெரில. இருந்தாலும் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காரணம் என்ன சொன்னாரோ அவர் சொல்லியிருக்காரு, ஊழியம் செஞ்சாங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்களாம் கடைசியில் சிலுவை நேரத்தில். அதனால் நான் ஊழியம் செய்ய விரும்பல, தேவ உறவில் இருக்க விரும்புகிறேன். ஊழியம் அப்படின்னும் போது ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிற ஒரு காரியம் தான். வேதத்தை அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் 39 வசனத்தில் வந்து தொர்பால் அப்படின்ற ஒரு பெண் இருப்பாங்க. அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா, அதாவது நற்கிரியைகள்னாலையும் தான தர்மத்தினாலையும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ஜனங்களாம் இயேசு கிறிஸ்துவை ஈஸியாக வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் பேதுரு வந்து லித்தான்ற ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்காக என்ன பண்ண அழுகுறாங்க. அழுகும்போது எப்படி அழுகுறாங்கன்னா, அங்கே அந்த தெற்பால் கொடுத்த அந்த சரீரம், அந்த புடவை, அந்த அங்கி, அந்த வஸ்திரத்தில் என்ன பண்ணால் எடுத்து காட்டு அழுகுறாங்க, புலம்புறாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு புலம்பி அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா, தெற்பால்ன்ற அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவருக்கும் அந்த இடத்துல நற்கிரியைகளை செஞ்சுருக்காங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஊழியம் வந்து நம்ம செய்ய செய்ய நிறைய நற்குணங்கள் நமக்குள்ளே வரும். எந்த ஒரு மனுஷன் வந்து சரியான ஊழியத்தை செய்கிறானோ, அதாவது ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவுல நிலைச்சிருந்து சரியான ஊழியம் செய்கிறானோ, அந்த ஊழியம் வந்து அவனுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படின்னு அது வெளிக்காட்டும். ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான் அப்படின்னா அவன் செய்கிற ஊழியம் வந்து அவன் யார் என்று என்ன பண்ணும், அடையாளம் காட்டும். அவன் செய்கிற ஊழியத்திலேயே தெரிஞ்சிடும் இவன் ஆண்டவருக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஊழியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டோட உறவுக்கு தான் முக்கியம். ஆண்டோட உறவு இல்லாமல் ஊழியம் கிடையாது. உறவு இருந்தால் தான் என்ன பண்ணுது, ஊழியமே இருக்குது. ஒரு கற்பனை இருக்குது. அந்த கற்பனையில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதலாவது வந்து தேவனிடத்தில் என்ன பண்ணு, அன்பு கூறு. இதுதான் ஃபர்ஸ்ட் கற்பனை. ரெண்டாவதாக என்ன பண்ணு, மனுஷன் இடத்துல போய் அன்பு கூறு. சகோதர இடத்துல என்ன பண்ணு, அன்பு கூறு. இது ஊழியம். இப்போ நான் சொல்ற இது என்னன்னா, கண்டிப்பா உறவு தான் முக்கியம். உறவு இல்லாம ஊழியம் கிடையாது. உறவு வளர 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 ஆண்டோருக்கும் நம்ம இருக்கிற உறவு வளர 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 ஊழியம் என்ன பண்ணும், வளரும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டோடைய உறவுல இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கை வந்து திறமையுள்ளதாக இருக்கும். வாலிபுடைய பலன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறானோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான், அவன் பரிசுத்தமாக இருப்பான். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ஊழியம் செய்வான்.
ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஊழியம் செய்கிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் மூலியமா அற்புதங்கள் செய்வாங்க. இது அடிப்படை பேஸ்மெண்ட் வந்து ஊழியம் கிடையாது. சுகந்தம் சொன்னாங்க பேஸ்மெண்ட் வந்து ஊழியம் தாங்க, அதுக்கப்புறம் தான் பில்டிங்லாம் வரும் மேலே அப்படின்னாங்க. ஆனால் பேஸ்மெண்ட் வந்து ஆண்டோட உறவு தான். உறவு இல்லாமல் கட்டிடங்கள் இல்லை, உறவு தான் முக்கியமான பேஸ்மெண்ட் என்று சொல்லி நேரம் இல்லாதனால முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னோட வணக்கங்கள், என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி.